Hello students, Standard 8th Maths Algebra Exercise 3.5. First sum. Subtract minus 2 into xy the whole square into y cube plus 7x square y plus 5 from 5y square into x square minus y cube minus 2x power 4y plus 10x square. Solution. இதிலிருந்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோமா சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். 5y ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் y கியூப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப். சாரிம்மா, இது மைனஸ் கிடையாது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப். ஓகேவா? கட் பண்ணுறேன். 5y ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் மைனஸ் 2x பவர் 4y ப்ளஸ் 10x ஸ்கொயர். இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் இதை சப்ராக்ட் பண்ணுறோம். மைனஸ் 2 இன்ட்டு xy தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் கியூப் ப்ளஸ் 7x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 5. இதை என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு. ஓகே, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை கொண்டு இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 5y ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5y ஸ்கொயர் இன்ட்டு 2x பவர் 4y. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 5y ஸ்கொயர் இன்ட்டு 10x ஸ்கொயர். ஓகேவா? இதெல்லாம் ஒரு டேர்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் இதை நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் 2 இன்ட்டு xy தி ஹோல் ஸ்கொயர், தட் மீன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் கியூப் ப்ளஸ் 7x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 5. ஓகேவா? நான் இதில் வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணல. எக்ஸ் ஒய்யை என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. சேம் இதை எப்படி பண்ணணும் அதே மாதிரி இதையும் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே என்ன வருதுன்னு பார்த்தா 5 இன்ட்டு 1 5, தென் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் பவர் என்ன வரும் 2 + 3 5. ஓகே தானே? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? மைனஸ் 5 இன்ட்டு 5 2s are 10 minus 10 into x power 4 y cube. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 50 into x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் மைனஸ் போட்டிருக்கேன். அண்ட் தென் மைனஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் கியூப். நெக்ஸ்ட்டு மைனஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். நம்ம இதை கொண்டு இதை எல்லாமே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எப்படி வரும்னா நீங்கள் இப்படி ஒரு ப்ளஸ் போட்டுட்டு இந்த மைனஸ் எப்படி போட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா? தென் இன்ட்டு 7x ஸ்கொயர் ஒய். ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 5. ஓகேவா? இப்படி எழுதுறது மூலமாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த ப்ளஸ்ஸுங்கிறது வந்து நம்ம எதுக்கு போடுறோம், இன்ட்டு பண்ணி போடுறோம். இது கூட மல்டிப்ளை ஆகி போடுறோம். இது வந்து இதுக்குள்ள சிம்பிள். ஓகேவா?
ஸோ இந்த ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு 5 x square y power 5 minus 10 x power 4 y cube, then plus 50 x square y square minus என்ன வரும் minus 2 x square y power 5. கரெக்டா? 3 plus 2 5 and then plus into minus minus 7 2s are 14 x power 4 y cube. Next plus into minus minus 10 x square y square. Okay ma? Okay ma. Next the minus 1 to அப்படியே multiply பண்ணுறேன். 5 x square y power 5 minus 10 x power 4 y cube plus 50 x square y square minus into minus plus 2 x square y power 5 minus into minus plus 14 x power 4 y cube plus 10 x square y square. Okay, next இப்போ பாருங்க இங்கே x square y power 5 அப்படிங்கிற டேர்மும் இங்கேயும் x square y power 5 அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. ஸோ ரெண்டையும் என்ன பண்ணலாம், லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ 5 plus 2 into x square y power 5. ஓகேவா? நெக்ஸ்ட் plus minus 10 plus 14 into x power 4 y power என்னது cube y cube. ஓகேவா? நெக்ஸ்ட் plus 50 plus 10 into x square y square. ஓகேவா? ஓகேம்மா. இது வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு 5 plus 2 என்ன வரும், 7 x square y power 5 minus 10 plus 14 plus 4 x power 4 y cube plus 50 plus 10 60 x square y square. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுதா? Second sum, multiply 4x square plus 9 and 3x minus 2. ஓகேம்மா, சொல்யூஷன் பார்க்கலாம். 4x square plus 9 into 3x minus 2 is equal to 4x square into 3x minus 2 plus 9 into 3x minus 2. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஃபஸ்ட்டு இந்த டேர்மை வச்சு அப்படியே இதை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த டேர்மை வச்சு இதை பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாம். 4x square into 3x plus 4x square into minus 2. ஓகேவா? plus 9 into 3x plus 9 into minus 2. Okay, next 4 3s are 12. 12x power 3. Okay, cha. Next 4 2s are 8 minus 8x square. Next plus 9 3s are 27x plus into minus minus 9 2s are 18. Okay va? 12x cube minus 8x square plus 27x minus 18. Simple இருக்குதாமா? Next third sum, find the simple interest on rupees 5a square b square for 4ab years at 7% per annum. ஓகேம்மா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ருப்பீஸ் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா,
ஃபர்ஸ்ட்டு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே ஃபார்முலா ரைட் பண்ணிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? PNR by 100. வாட்ஸ் மீன் பை P? அமௌண்ட், அப்படி தானே? பிரின்சிபல். அண்ட் தென் number of years, and then R, rate of interest divided by 100. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள ஃபார்முலா. இப்போ ஆல்ரெடி நமக்கு என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க? அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு கொடுத்தாங்க? ₹5a² b² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எவ்வளோ இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க? 4ab years. 4ab years. அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 7b%. ஓகேவா? தட் இஸ் 7b by 100. ஓகே தானே? ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் பாரு. ஃபஸ்ட்டு 5 × 4 × 7. ஓகே தானே? நெக்ஸ்ட்டு ஏக்கு என்னதெல்லாம் இருக்குது? a² × a. நெக்ஸ்ட்டு பிக்கு b² × b × b. கரெக்ட் ஆயிடுச்சா? பை 100. ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, மல்டிப்ளை பண்ணலாமா? 5 4s are 20. 20 × 7 14 140. நெக்ஸ்ட்டு a² × a என்ன வரும்? a³ நெக்ஸ்ட்டு b⁴ b⁴ டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணுறேன் பாரு. 0 0 கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 7 2s are 14. 5 2s are 10. ஓகேவா? ஸோ 7/5 a³ b⁴. therefore simple interest is equal to 7/5 a³ b⁴. Next, fourth sum. The cost of a notebook is ₹10 AB. If Babu has ₹5a² B plus 20 AB² plus 40 AB, then how many notebooks can he buy? என்ன கொடுத்துருக்காங்கம்மா? ஒரு நோட்புக்கோட ரேட்டு கொடுத்துட்டாங்க. தென் பாபுட்ட எவ்வளோ இருக்குது? இவ்வளோ ருப்பி இருக்குது. தென் ஹவு மெனி நோட்புக்ஸ் கேன் ஹி பை? அவனால் எவ்வளோ நோட்புக் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டல் அமௌண்ட் தெரியும். அண்ட் தென் ஒரு நோட்புக்கோட ரேட்டும் நமக்கு தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு எழுதிக்கிடுவோம். ஃபார் ₹10 AB, 10 AB, the number of notebooks can buy is equal to 1. என்ன கொடுத்துருக்காங்க பாரு. ₹10 ABக்கு நமக்கு ஒரே ஒரு நோட்புக் கிடைக்கும் அப்படின்னா ஃபார் ₹5a² B plus 20 AB² plus 40 AB, இந்த ரேட்டுக்கு தி நம்பர் ஆஃப் notebooks can buy is equal to எப்படி கண்டுபிடிக்கணும்? டோட்டல் அமௌண்ட்லேருந்து என்ன பண்ணிட்டா போதும்? காஸ்ட் ஆஃப் ஒன் நோட்புக் கரெக்டாக டிவைட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகேவா ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு 5a ஸ்கொயர் b ப்ளஸ் 20ab ஸ்கொயர் ப்ளஸ் 40ab ஓகேவா டிவைடட் பை 10ab ஓகே நெக்ஸ்ட்டு நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன் 5a ஸ்கொயர் b by 10ab plus 20ab square by 10ab plus 40ab by 10ab ஓகேவா இப்போ பாரு இந்த ஏபியும் அப்படியே கட் பண்ணிடலாம் சரியா நெக்ஸ்ட்டு 110 is 10 4 10s are 40 ஓகேவா நெக்ஸ்ட்டு இது எப்படி கட் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன பண்ணுறேன் பாரு ஸோ இப்படி கட் பண்ணதை தவிர்த்து உங்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் இதை கட் பண்ணாமல் எழுதி சொல்லிக் கொடுக்குறேன் பாரு ஃபஸ்ட்டு நம்பர்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் 1 5 is 5 2 5s are 10 1 10 is 10 2 10s are 20 1 10 is 10 4 10s are 40 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா 1/2 இன்ட்டு a பவர் 2 minus 1 கரெக்டா a பவர் 2 minus 1 தானே இங்கே என்ன வரும் b பவர் 1 minus 1 ப்ளஸ் 2 இன்ட்டு a பவர் 1 minus 1 b பவர் 2 minus 1 ப்ளஸ் 4 இன்ட்டு a பவர் 1 minus 1 b பவர் 1 minus 1 ஓகேவா இப்போ 1/2 இன்ட்டு a பவர் 2 minus 1 என்ன வரும் 1 a பவர் 1 b பவர் 0 கரெக்டா ப்ளஸ் 2 இன்ட்டு a பவர் 0 b பவர் 1 ப்ளஸ் 4 இன்ட்டு a பவர் 0 b பவர் 0 ஓகேவா இப்போ எந்த ஒரு நம்பருக்கு பவரில் 0 இருந்தால் மீனிங் என்னமா a பவர் 0 is equal to 1 b பவர் 0 is equal to 1 x பவர் 0 is equal to 1 ஆல்ரெடி நமக்கு தெரியும் தானே ஸோ 1/2 இன்ட்டு a பவர் 1னா a 1/2 இன்ட்டு a ஓகேவா இன்ட்டு 1னா 1 தான் 1/2 a தான் ப்ளஸ் 2 இன்ட்டு 1 இன்ட்டு b ப்ளஸ் 4 இன்ட்டு 1 4 ஓகேவா ஸோ 1/2 a ப்ளஸ் 2b ப்ளஸ் 4 next sum factorize 7y square minus 19y minus 6 ஓகேவா இது எப்படி இருக்குது அப்படின்னா 7y square minus 19y minus 6 is of the form ax square plus bx plus c இங்கே வந்து where a is equal to 7 b is equal to minus 19 c is equal to minus 6 இப்படின்னு இருக்குது ஓகேவா இப்போ நம்ம இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம் ப்ராடக்ட்டும் சம்மும் பண்ணுவோம் அப்படிதானே இப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட் பண்ணுனா நமக்கு என்ன வரணும் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரணும் ப்ராடக்ட்னா எது சம்முனா என்ன எழுதணும் சம்மில் வந்து நம்ம பியோட வேல்யூ எழுதணும் கரெக்டா அப்போ சம்ஸ் ஈக்குவல் டு minus 19 ப்ராடக்ட்னா ஏ இன்ட்டு சி ஓகேவா மறந்துடக்கூடாது ஏ இன்ட்டு சினா 7 இன்ட்டு minus 6 minus 42 ஓகேவா இப்போ பாருமா அப்போ 2 நம்பர்ஸ் ரைட் பண்ணணும் அந்த 2வும் ப்ராடக்ட் பண்ணால் -42 வரணும் சம் பண்ணால் -19 வரணும் ஓகேவா எந்த ரெண்டு நம்பரை சூஸ் பண்ணலான்னு பாருங்கள் நான் இப்போ என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2 இன்ட்டு -21 ஓகே 2 இன்ட்டு -21 என்ன வரும் -42 வந்துருமா அதே போல் 2 ப்ளஸ் -21 ஈக்குவல் டு 2 நம்பர்ஸோட சைனும் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்டாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணால் 19 பிக்கெஸ்ட் வேல்யூவோட சைன் மைனஸ் ஓகே ஆயிடுச்சா அப்போ நான் இதை தான் என்ன பண்ணிக்கிறேம்மா செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ப்ராடக்ட்னா இப்படி போட்டுக்கோங்க ஏ இன்ட்டு சி சம்னா பி ஓகேவாம்மா ஓகே நெக்ஸ்ட்டு மிடில் டேர்மை ரைட் பண்ணலாமா எப்படி ரைட் பண்ணுறேன் பாரு
7y square minus 19y minus 6 is equal to 7y square minus 2 into 21 அப்படிதானே. அதை எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். நான் இப்போ 21 இங்கே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கிறேன். 21y என்ன 21y மைனஸ் தான், மைனஸ் 21y ப்ளஸ் 2y மைனஸ் 6. ஓகேவா. ஆக்சுவலாக இந்த மைனஸ் 19 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், மைனஸ் 21 ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டில் இருந்து இந்த ரெண்டையும் காமனாக நான் எடுக்கலாம். 7ஐயும் ஒய்யையும் காமனாக எடுக்கிறேன். 7 அங்கே ஒய்யையும் எடுத்துட்டேன்னா அங்கே ஒரு ஒய் மட்டும் இருக்கும். இங்கே 7 3s are 21. ஸோ 3 மட்டும் இருக்கும். இந்த ஒய்யும் இங்கே போயிடும். ஓகேவா. ப்ளஸ் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா 2வை மட்டும் காமனாக எடுக்கிறேன். அப்போ ஒய் மைனஸ் 3. ஓகேவா. 2y மைனஸ் 3 2s are 6. ஓகே ஆச்சா. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டுலையுமே ஒய் மைனஸ் 3 காமனாக இருக்குது. ஸோ இந்த ஒய் மைனஸ் 3 எடுக்கிறேன். மீதி இருக்குது என்னதுலாம் 7y ப்ளஸ் 2. ஓகே. இப்போ லாஸ்ட்டாக ரைட் பண்ணிக்கலாமா. 7y ஸ்கொயர் மைனஸ் 19y மைனஸ் 6 is equal to y minus 3 into 7y plus 2. Challenging problems. Sixth one. A contractor uses the expression 4x square plus 11x plus 6 to determine the amount of wire to order when wiring a house. If the expression comes from multiplying the number of rooms times the number of outlets and knows the number of rooms to be x plus 2, find the number of outlets in terms of x and factorize 4x square plus 11x plus 6. Listen ma, ஒரு ரூமுக்கு ஒரு ஹவுஸில் வயரிங் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. தென் if the expression comes from multiplying the number of rooms times number of outlets, அப்போ நம்பர் ஆஃப் ரூம்ஸையும் நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸையும் மல்டிப்ளை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, அமௌண்ட் ஆஃப் ஒயர் கிடைக்குது. ஸோ அதில் என்ன தெரியும், நம்பர் ஆஃப் ரூம்ஸ் தெரியும். நீ எதை ஃபைன் பண்ணணுமா, நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா. சொல்யூஷன் பார்க்கலாமா. கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். கிவன் number of rooms is equal to x plus 2, then number of rooms into number of outlets is equal to amount of wire. That's equal to number of rooms x plus 2 into number of outlets is equal to amount 4x square plus 11x plus 6. Okay, நமக்கு தேவையானது outlet தான். Number of outlets equal to 4x square plus 11x plus 6 divided by x plus 2. ஓகேவா. இனி என்ன பண்ணலாம், இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். now factorizing 4x square plus 11x plus 6 என்ன ஃபார்ம்ல, which is of the form ax square plus bx plus c with இதில் a is equal to 4, then b is equal to 11, c is equal to 6. ஓகேவா. இனிமேல் என்ன பண்ணணும்,
ப்ராடக்ட்டும் சம்மும் ரைட் பண்ணணும் அப்படி தானே? ஓகே, ப்ராடக்ட்னா என்னது? ஏ இன்ட்டு சி. ஏ இன்ட்டு சி என்ன வரும்? 24. தென் சம்மில் நீ எதை எழுதணும்? பி ஈக்குவல் டு 11. ஓகேவா? இப்போ பாருங்கம்மா, 2 நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணால் 24 வரணும். தென் அதே சேம் 2 நம்பர்ஸை சம் பண்ணால் 11 வரணும். ஓகேவா? எந்த 2 நம்பர்ஸை செலக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ 11 வரணும். ஓகேவா? பார்த்துக்கலாம். எல்லாமே என்னதில் தான் இருக்குது? பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். 11 3 into 8 எழுதிக்குவோம். 24 வருமா? சேம் 3 + 8 ஈக்குவல் டு 11 வருதா? புரிஞ்சுதாம்மா எப்படி எடுத்திருக்கேன்னு? இதை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு உங்களுக்கு டவுட் இருந்தால் ஃபஸ்ட்லேருந்தே செய்து பார்க்கணும். 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அதாவது 24 எதை கொண்டு 1லேருந்து எதை மல்டிப்ளை பண்ணால் 24 வரும், 2 எதை மல்டிப்ளை பண்ணால் 3, அப்படி செய்து பார்த்துட்டே வரணும். அதுக்கு சம் எதெல்லாம் ரிஜெக்டட்னு எழுதிக்கலாம். சரி, அவங்களுக்கு கன்ஃபியூஸ் வரக்கூடாதுன்னா இப்போ பாருங்கள், 1 × 24 = 24. பட் 1 + 24 = 25. அப்போ இது ரிஜெக்டட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 × 24 = 2 × 12 = 24. அப்போ 2 + 12 = 14. ஸோ இதுவும் ரிஜெக்டட். ஓகேயா? நான் அந்த ரிஜெக்டட்ஸ் எல்லாம் ரைட் பண்ணாமல் டைரெக்டாக என்ன போயிட்டேன்? 3க்கு போயிட்டேன். 3 × 8 = 24. 3 + 8 = 11. ஓகேவா? இனி மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணலாமா? 4x² + 11x + 6 = 4x² + 8x + 3x + 6. ஓகேவா? 3ஐயும் 8ஐயும் என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணாலும் ஆட் பண்ணாலும் தான் அந்த நம்பர்ஸ் வந்துச்சு. ஓகேம்மா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் பாரு. இந்த 4ஐயும் எக்ஸையும் காமனாக எடுக்கிறேன். தென் இங்கே ஒரு எக்ஸ் மட்டும் வரும். ப்ளஸ் இங்கே வந்து என்ன வரும்? 2 மட்டும் வரும். 4x² + 8x. நெக்ஸ்ட்டு 3ஐ காமனாக எடுக்கிறேன். x + 2. ஓகேவா? இப்போ பாரு, இந்த 2லேருந்து x + 2ஐ காமனாக எடுக்கிறேன். 4x + 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் அவுட்லெட். அப்போ இதை வந்து உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுன்னா இதை வந்து equation 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃப்ரம் 1 நம்பர் ஆஃப் outlets equal to என்ன வந்திருக்கு? x + 2 into 4x + 3 divided by x + 2. அப்படிதானே வந்திருக்குது? ஓகேம்மா, இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு x + 2 மேலே கீழே இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாமா? கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன வருது? 4x + 3. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? 7th sum. Amazon uses the expression x² + 6x + 8 to represent the area of the floor of the room. If the decides that the length of the room will be represented by x + 4, what will the width of the room be in terms of x? சொல்யூஷன் பார்க்கலாமா? அவங்க என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? லென்த் ஆஃப் தி ரூம் வந்து x + 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஏரியாவும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் தி ரூம் கொடுத்துட்டாங்க.
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 அப்படின்னு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? வாட் வில் பி தி width of the room in terms of x. அவன் width தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. width of the rooms equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னா, ஏரியா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஏரியாவும் லென்த்தும் கொடுத்துட்டாங்க. அப்படிதானே? ஆல்ரெடி நமக்கு லென்த் தெரியறதுனால நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, லென்த் இன்டு பிரெத் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8, தட் இஸ் ஏரியா. ஓகேவா? தென் பிரெத் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை லென்த் உள்ளதை ரைட் பண்ணிக்கிறேன், எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்னு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாமா? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வேணுமா? லென்த் உள்ள அப்ளை பண்ணியிருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் 4 இன்டு பிரெத் இஸ் ஈக்குவல் டு சம்திங், தென் பிரெத் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 பை எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகேவா? இனிமேல் ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஃபேக்டரைசிங் x square plus 6x plus 8. It's in the form ax square plus bx plus c. Where a is equal to 1, b is equal to 6, c is equal to 8. Okay ma? Next product பண்ணா a into c is equal to 8 வரணும். then sum பண்ணா b is equal to 6 வரணும். ஓகேவா? எப்பவுமே சேம் 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 into 8 is equal to 8, 1 plus 8 is equal to 9, so rejected. Next 2 into 4 is equal to 8, 2 plus 4 is equal to 6. Oh, it is selected. Okay va? Next x square plus 6x plus 8 is equal to x square plus 2x plus 4x plus 8. Okay, 6x இப்படி split பண்ணியாச்சு. Next x காமன் எடுத்தா x plus 2 plus 4 காமன் எடுத்தா x plus 2, then x plus 2 காமன் எடுத்தா x plus 4. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை equation 1ன்னு எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் breadth is equal to x plus 2 into x plus 4 divided by என்ன வரும், x plus 4. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த x plus 4 ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? that's equal to x plus 2. ஆல்ரெடி நமக்கு என்னதான் தேவை, width. so width of the room is equal to x plus 2. Okay ma? Next 8th sum, find the missing term y square plus dash into x plus 56 is equal to y plus 7 into y plus dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகேமா, ஃபஸ்ட்டு இது என்ன ஃபார்மில் இருக்குது, x plus a into x plus b is equal to formula என்னமா, x square plus a plus b into x plus ab இப்படிங்க ஃபார்மில் இருக்குது. அப்படி தானே? இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது, ஏயும் பியையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? a is equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க, 7 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஓகேவா? a is equal to 7 அப்படின்னு தெரியுது. அண்ட் ஆல்ரெடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி is equal to 56 தெரியுது. ஏபி is equal to 56. ஓகேவா? இந்த ஏபி 56ல a is equal to 7, a is equal to 7.
7 into b is equal to 56. b is equal to 56 divided by 7. b is equal to 8. 1 7 is 7. 8 7s are 56. அப்போ b is equal to என்னதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மிஸ்ஸிங் டேர்ம் ரைட் பண்ணலாமா? y ஸ்கொயர் ப்ளஸ் என்ன வரணும், a ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ், தட் இஸ் a is equal to 7. 7 plus 8 into x plus 56 is equal to y plus 7 into y plus 8. Okay. Next sum polama. 9th sum. Factorize 16 p power 4 minus 1 factorize பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேமா? ஓகேமா. 16 p power 4 minus 1 is equal to, இதை எப்படி ரைட் பண்ணலான்னு பாரு. 16 வந்து நான் வந்து 2 power 4 அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த p power 4 அப்படியே வச்சுக்கிறேன், மைனஸ் 1. ஓகேவா? இப்போ வந்து இதை நான் என்ன பண்ணுறேன் பாரு, 2 ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ரைட் பண்ணுறேன். கரெக்டு தானே? ஏ ஸ்கொயர் ஏ பவர் எம் தி ஹோல் பவர் என் எம்என் 2 2s are 4. கரெக்டாக இருந்துருச்சா? தென் இதையும் அதே போல் சேஞ்ச் பண்ணுறேன், பி ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என், ஏ பவர் எம்என் தான். ஸோ அதே மாதிரி எடுத்துக்கிறேன், 2 ஸ்கொயர் பி ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர், கரெக்டா, மைனஸ் 1 இப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இப்படி எப்படி இருக்குதுன்னா இந்த 1க்கும் நான் ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கிறேன். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா கிடைச்சிருச்சுல. இப்போ எப்படி எழுதிடலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சீக்வல் டு ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. கரெக்டா? இதில் வந்து வயர் இங்கே ஏ சீக்வல் டு என்னன்னு இருக்குது, 2 ஸ்கொயர் பி ஸ்கொயர், தென் பி சீக்வல் டு 1. ஓகே. நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் நம்ம அதுதானே எழுதணும், ஏ ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பி ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் சீக்வல் டு 2 ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு 2 ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே தானே? நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர்னா 4 பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு 4 பி ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு இந்த இதை பாருங்கம்மா, இது எப்படி இருக்குன்னா 4p ஸ்கொயர் ப்ளஸ் 1 இது அப்படி இருக்கட்டு. இதை வந்து நான் எப்படி ரைட் பண்ணுறேன் அப்படின்னா 2 ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், 2 ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த இது அப்படியே ஏதோ ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் வச்சுட்டு இப்போ 2 ஸ்கொயர் நினைக்கும் 2p தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? பாருமா, 4p ஸ்கொயர் ப்ளஸ் 1 எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணவே இல்லை. 2 ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 1 அதை 4p ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 1 நான் அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணோம்னா 2p த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு திரும்பியும் கிடச்சிருக்குது. 4p ஸ்கொயர் ப்ளஸ் 1 இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, தட் இஸ் 2p ப்ளஸ் 1 இன்ட்டு 2p மைனஸ் 1. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுதாம்மா? சரிம்மா. நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே ஃபஸ்ட் ஒனுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 16p பவர் 4 மைனஸ் 1 சீக்வல் டு 4p ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு 2p ப்ளஸ் 1 into 2p minus 1. Next, 10th sum, factorize 3x cube minus 45x square y
plus 225xy square minus 375y cube. Okay, factorize பண்ணலாம். 3x cube minus 45x square y plus 225xy square minus 375y cube is equal to எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே 3 காமனாக இருக்குது. ஸோ இந்த 3யை நான் வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்தால் இங்கே எக்ஸ் கியூப் மட்டும் வரும். ஓகேவா? இங்கே என்ன வரும்? 15 3s are 45. ஆமாம், 15x square y ப்ளஸ் இங்கே என்ன வரும்? 75. 5 3s are 15, ரிமைண்டர் 1, 7 3s are 21, 22 வந்துருச்சா? xy square minus 125y cube. ஓகேவா? 5 3s are 15, ரிமைண்டர் 1, 3 2s are 6, 1 7, 1 3 is 3. ஓகே ஆச்சா? ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு நான் எப்படி ரைட் பண்ணுறேன் பாரு. சீக்வல் டு இங்கே போட்டுடலாம். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட்டு இந்த 3 அப்படியே தான் இருக்குது. தென் எக்ஸ் கியூப் அப்படியே ரைட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 15x ஸ்கொயர் ஒய்யை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகேவா? எப்படி ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா minus 3x ஸ்கொயர் into 5y அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகேவா? பாரு, 5 3s are 15 தானே. இந்த எக்ஸ் ஸ்கொயரை சேஞ்ச் பண்ணல, இந்த ஒய்யை சேஞ்ச் பண்ணல, இந்த 15 மட்டும் நான் வந்து 3 5s are அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 75ஐயும் சேம் 3x into 5y தி ஹோல் ஸ்கொயர் இப்படி ரைட் பண்ணுறேன். 5y the whole square means y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர் வரும். தென் 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 25 into 3 என்ன வரும்? 75. ஓகேவா? உங்களுக்கு கிடைச்சிருக்குதா? நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 5y தி ஹோல் கியூப். ஓகேவா? 5 கியூப் பண்ணச்சுன்னா என்ன வரும்? 125. ஒய்யை கியூப் பண்ணச்சுல y கியூப். ஓகே, எதுக்கு இப்படி கொண்டு வந்தேன்னா 3 into இப்போ பாருங்கம்மா, a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூப் இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா? a மைனஸ் பி த ஹோல் கியூப் எக்ஸ் மைனஸ் 5y a ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குது. தென் b ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் a is equal to x ன்னு இருக்குது, b is equal to 5y ன்னு இருக்குது. ஸோ x minus 5y the whole cube. ஓகேவா? லாஸ்ட் ரைட் பண்ணிக்கலாமா? 3 into x minus 5y the whole cube.